ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை பொண்ணு சேனல். இன்றைக்கி நான் என்ன காய் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய், கல்யாண வீட்டு வாழைக்காய் கறி. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டான அருமையான ஒரு வாழைக்காய் கறி. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை தோல்லாம் நீக்கிக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் அதை பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்லைஸ் தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து அதில் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்க்குறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 பழுத்த நாட்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாததுனால உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், முந்திரி பருப்பு, விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சுருந்த அந்த வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரித்து எடுத்த அந்த வாழைக்காவை நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா, மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சுவையான வாழைக்காய், கல்யாண வீட்டு வாழைக்காய் கறி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.